சிறப்பித்த ஆலோசனைகளே, சிறப்புரையாற்றிய பள்ளி ஆசிரியர் கூட்டத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் மயில் அவர்களே, இந்த கூட்டத்தை எத்தனை மணிக்கு எப்போ முடிக்கிறது இப்போதைக்கு என் கையில் தான் இருக்கு. ஏன்னு தெரியுமா? நன்றியோட நான் தான் சொல்லி முடிக்கிறேன். அன்பான தோழர்களே, நேற்று ஒரு தலைமைச் செயலாளர் வந்து அறிக்கை விட்டுள்ளார். இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டால் ஒரு நாட்டை இழக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். நெருப்பாற்றில் நீந்த துணிந்த எங்களுக்கு இந்த செருப்பு அந்ததுக்கு சிந்திப்பேன். எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் கண்டு இங்கே கலந்தாண்டு இருக்கிறோம். எனவே உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அனைவருமே அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தான் பேசணும். அது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். உங்களுக்காக நாங்கள் புதிய திட்டத்தை ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளோம். டிசம்பர் மாதம் முதல் அது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அன்புச்சோலை திட்டம். நீங்கள் 60 வயது பணிபுரித்த பிறகு எங்கே செல்ல வேண்டும் என்று தடுமாறி நிற்கின்ற பொழுது அரசால் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அந்த அன்புச்சோலை முதியோர் அனாதை இல்லத்திலே நீங்கள் தஞ்சம் புகலாம். என்ன ஒரு சுற்றி விளையாட்டு தோழர்களே! தவசி என்ற ஒரு படம் உண்டு, திரைப்படம், விஜயகாந்த் நடிச்ச படம். துளசி செடியினுடைய மனம் மாறினாலும் மாறுமையை தவிர இந்த தவசியோட வாக்கு என்னைக்கு மாறாது சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ஆட்சி கட்டிலுக்கு வருகின்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த வாக்குறுதியை கொடுத்தார். நான் கண்டிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் சொன்னீங்கல்ல, செஞ்சீங்களா? இந்த ஒரு சமீப காலமா ஒரு மொபைல்ல ஒரு வீடியோ வைரல் ஆகி வரும். நீங்க சொன்னீங்களே, நீங்க தானே சொன்னீங்களேன்னு ஒரு பெண்மணி தலையில அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சொன்னது நீங்க தானே, அப்ப அந்த வாக்குறுதியை வந்து நீங்க நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு விஷயம், இந்த பென்ஷன் புதிய உதவி திட்டத்தில் உள்ள ஒரு நடைமுறை யதார்த்த உண்மை என்னவென்றால், நமது முன்னோர்கள், அதாவது நமக்கு முன்னாடி ஓய்வூதியம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க இன்ற வரைக்கும் சமுதாயத்தில் வெள்ளையும் ஜல்லையுமா இருப்பாங்க. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டம் அடியாம கொலையாம இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன வாங்குறாங்க? பென்ஷன் வாங்குறாங்க. ஆனா இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து ரிட்டையர்ட் ஆனா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. வேட்டியோட உடுத்த முடியாது, கஞ்சி கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இப்ப நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதுக்கு முதல்ல அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இன்னும் பணியில இருக்கும்போது 5 வருஷம் சர்வீஸ் இருக்கு, ஆனா இப்பொழுதே வேலை வேண்டாம் அப்படின்னு விருப்ப ஓய்வு கொடுத்தாங்க. ஏன் விருப்ப ஓய்வு கொடுத்தாங்க? ஆள் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க, என்ன சார் பிரச்சனை அப்படின்னாங்க. இல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கான். ஏகப்பட்ட கடன் தான் ஒரு 40 லட்சம் to 50 லட்சம் இருக்கும். சரி, அப்ப ரிட்டையர்ட் ஆனா எப்படி? ரிட்டையர்ட் ஆனா ஒரு 40 லட்சமோ 30 லட்சமோ வருமா? அந்த காசை கொண்டு அந்த வட்டிகளை செட்டில் பண்ணிட்டு வர்ற பென்ஷன் வச்சு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுருக்காங்க.